ஹலோ கைஸ், நான் உங்க பிஜி. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா நம்ம மெரினா பீச்சில் தாங்க இருக்கோம். நம்ம மெரினா பீச்சுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ப்ளூ ஃபிளாக் பீச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்பவும் அதே மெரினாக்கு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ ப்ளூ ஃபிளாக் பீச்சை இன்னும் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தோம். தாறு மாறா இருக்க போது வாங்க அப்படியே உள்ள போய் என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நம்ம மெரினாவில் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சோட என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும். இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்ததுமே முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்டர் மிஷின் இருக்கு. அந்த மிஷினுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நம்ம பார்க் பண்ணிட்டு உள்ள போக வேண்டியதாக இருக்கும். இந்த லொகேஷன் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா ஸ்கொயர் பக்கத்தில் வந்தோம்னா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் தான் இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பீச் போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க பார்த்தோம்னா வாஷ்ரூம் இருக்கு. ஆனா இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணல. இப்பதான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இங்க ஒண்ணு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிறது எல்லாமே வுட்ல தான் பண்ணிருக்காங்க. அதாவது மூங்கில் மரத்துல தான் இது எல்லாமே பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்தோம்னா இங்க நிறைய வண்டிகள் வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே ஊனமுற்றோர்களுக்காக வச்சிருக்காங்க. அதாவது நடக்க முடியாதவங்களுக்காக இந்த வண்டிகளை இங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி தான் நம்ம தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். நடக்க முடியாதவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வயசானவங்களா இருந்தாலும் சரி, நம்ம இந்த வண்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சை பார்க்க வந்தப்போ இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் இல்லை, இப்படி ஒரு பிளேஸே இல்லை. அப்போதான் இன் ப்ராசஸ்ல இருந்தது, ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே வலது பக்கம் பார்த்தோம்னா இங்க ஒரு ஃபீடிங் ரூம் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்கு. ஏதாவது அவசர காலத்துல நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இங்க வந்து இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா இங்க ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கு. அதாவது நம்ம கூட வந்தவங்கள காணோம், இல்ல குழந்தைங்களை காணோம் அப்படின்னா நம்ம இங்க வந்து கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணி இங்க வர சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஆபீஸ் ரூம் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஏதாவது பிரச்சனை கூட நம்ம இந்த ஆபீஸ் ரூமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா வேற லெவல்ல டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபுல்லா இந்த மூங்கில் மரத்திலேயே டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. தாறுமாறா இருக்கு, பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மரங்களை எல்லாம் போன வாட்டி வரும்போது ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் அப்போ ரெடி பண்ணாம இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம உள்ள இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த தூய்மை மிஷின். ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த இடத்த கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், ஒரு சின்ன குப்பை கூட இல்லை பாருங்க, அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு டால்பின் தொட்டி இருக்கு. இது என்னடா இதுக்குள்ள தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தேன். ஆனா தண்ணி இல்லை, அங்க ஒரு மோட்டார் செட் பண்ணிருக்காங்க தண்ணிக்காக. அதுக்கு பக்கத்துலயே பார்த்தோம்னா சீஷெல், இந்த டிசைன்ல சீட் வச்சிருக்காங்க, அதாவது பெஞ்ச் வச்சிருக்காங்க இந்த சீஷெல் டிசைன்லயே. வாங்க அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு 5 பெஞ்ச் இருக்கு. இந்த 5 பெஞ்ச்லயுமே எல்லாருமே உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படியே அவங்க போன பிறகு நம்ம கிட்ட போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பா எப்படியோ ஒரு வழியா ஒரு இடம் காலியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம கிட்ட போய் பார்க்க போறோம். மற்ற இடத்துல தான் ஆளுங்க ஃபுல்லா இருக்காங்க. எல்லாருமே போட்டோஸ் தான் எடுத்துன்னு இருக்காங்க. நம்மளும் அப்படியே உள்ள வந்துட்டோம். இங்க உட்கார்ந்த உடனே ரொம்ப ரொம்ப சில்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு பார்க்க. ஆனா நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. போட்டோ மட்டும் எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் இந்த பிளேஸ். அது மட்டும் இல்லாம இது ஃபுல்லா பிளாஸ்டிக்ல பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா மார்பிள்ல பண்ணிருக்காங்க, அதனால வேற லெவல்ல இருக்கு. அடுத்ததான் இங்க பார்த்தோம்னா நம்ம மெடிடேஷன் பண்றதுக்காக இங்க ஒரு ஸ்டேஜ் அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி இல்ல, இப்போ புதுசா கட்டியிருக்காங்க. ஆனா இதுல உட்காந்து தியானம் பண்ணா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப சைலண்டா இருக்கும். ஆனா எத்தனை பேர் இதுல உட்காந்து தியானம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி எத்தனை பேர் இதுல தியானம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வெயில் அடிக்குது. அடுத்ததா இங்க ஒரு ஹார்ட் ஷேப் போட்டோ ஃப்ரேம் அமைச்சிருக்காங்க. இந்த போட்டோ ஃப்ரேம் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா இந்த ஸ்பாட் இருக்கும். இது ஒண்ணு மட்டும் இல்லாம இன்னொன்னு இருக்கு. அடுத்ததா இங்க பார்த்தோம்னா படிப்பகம், ரீடிங் ஜோன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கூரை வீடு மாதிரி சின்னதா கட்டியிருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற ஒருத்தவங்களுமே படிக்கல, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. சுத்தி வெயில் அடிக்கிறதுனால எல்லாருமே இதுக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, வெயிலுக்கு தாங்க முடியாம. நம்மளும் இப்ப அப்படியே உள்ள போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மூங்கில் மரத்துல தான் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா இன்ச் பை இன்ச் எல்லாமே மூங்கில் மரம் தான். அப்படியே உள்ள உட்கார்ந்ததுமே
காத்து பயங்கரமா அடிக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப சைலண்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. ஆனா காத்து அடிக்கிறதுக்கும் நம்ம அப்படியே பீச்சை பார்க்கறதுக்கும் நீங்க பாருங்க, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மூங்கில் வீடு நம்மளுக்கும் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு மட்டும் இல்லாம நாய்களுக்கும் யூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னா மேல நம்ம உட்காந்துருக்கோம். அப்படியே இந்த மூங்கில் வீட்டுக்கு கீழே பாருங்க நாய் எல்லாமே நிம்மதியா படுத்து தூங்குது. அடிக்கிற வெயிலுக்கு எங்க இருக்கணும்னு தெரியாம. இந்த படிப்பகம் நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா நல்லா யூஸ் ஆகுது. அதுக்குன்னு படிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல. படிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களும் இங்க வந்து தாராளமா படிக்கலாம். அது அவங்களுக்காக தான் இந்த ரீடிங் ஜோன் அமைச்சிருக்காங்க. இங்க அப்படியே உள்ள பார்த்தோம்னா இங்க ஒரு லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நைட்டு நம்ம 10 மணி வரைக்கும் கூட இங்க இருந்து தாராளமா படிக்கலாம். இல்ல தாராளமா ரெஸ்ட் எடுக்கணும்னாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா இதுல உட்கார்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா இங்க பார்த்தோம்னா முன்னாடி நம்ம அந்த பக்கம் ஒரு ஹார்ட் ஃப்ரேம் பார்த்தோம். இப்போ இந்த பக்கம் இங்க ஒரு ஹார்ட் ஃப்ரேம் இருக்கு. ரெண்டுமே ஹார்ட் தான், ஆனா வேற வேற டிசைன்ல இருக்கு. போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டா நம்மளோட மெரினா மாறும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. வேற லெவல்ல இருக்கு. ஆனா இப்போ அப்படியே 10 அடி தூரத்துக்கு அங்கங்க நிறைய டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா இங்க நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க சின்ன சின்ன பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்ல எல்லாம் இருக்கும்ல எக்யூப்மெண்ட்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இது பார்க் மாதிரி ஒண்ணு இல்ல, மொத்தம் 4 இடத்துல இந்த மாதிரி குழந்தைங்க ப்ளே பண்ற ஏரியா அமைச்சிருக்காங்க. ஒண்ணு இல்ல, மொத்தம் 4. அந்த 4த்துலயுமே நம்ம பார்க்ல கூட இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸை பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அவ்வளோ கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அங்கங்க நிறைய பேர் கார்ட்ஸும் இருக்காங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட நம்ம சொல்லிக்கலாம். அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க பாருங்க எவ்வளோ திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. இவ்வளோ திங்ஸ் நான் பார்க்ல கூட பார்த்தது இல்லை. ஆனா இங்கே வச்சிருக்காங்க. இருக்கிற எல்லாமே இங்க இருக்கு. ஆனா இது எல்லாமே குழந்தைங்களுக்கு மட்டும்தான். 12 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க விளையாடலாம் தாராளமா எவ்வளவு நேரம் வேணாலும். நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி நம்ம மெரினாவுக்கு இல்ல பீச்சுக்கு வந்தாலே இந்த மண்ணுல விளையாடணும்னு தோணும். பீச்ல இருந்து போகணும்னு தோணாது குழந்தைங்களுக்கு எல்லாமே. இனிமே இன்னும் தோணாம இருக்கும். ஏன்னா இந்த பிளே ஏரியா வந்தாச்சு, விளையாடினே இருப்பாங்க எவ்வளவு நேரம் வேணாலும். இந்த பீச்ல இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் பையன் நம்ம குட்டி பையனுக்கு இன்னும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா உடனே இங்க கூட்டு வரணும்னு சொல்லி அடம் பிடிப்பான். இருந்தாலும் அவனை ஒரு நாள் கூட்டு வரணும். நல்லா என்ஜாய் பண்ணுவான். அவனுக்கு பீச்சுனாலே ரொம்ப பிடிக்கும். மண்ணில் ஆடுறதுக்கும் தண்ணியில் ஆடுறதுக்கும். இன்னும் இந்த பிளே ஏரியாவை பார்த்தானா இங்க இருந்து வரமாட்டான் போல. அடுத்தது தூரத்துல இருந்து பார்க்கும்போது இங்க ஏதோ மீன் டிசைன் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது இது வந்து ஒரு மீன் டிசைன்ல இருக்கிற ஒரு தொட்டி. அதாவது இந்த தொட்டியில நம்ம பாட்டில் மட்டும் போடலாம். ஏன்னா இந்த பீச் கிளீனா இருக்கிறதுக்காக, நீட்டா இருக்கிறதுக்காகவும், அதை மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் தடை பண்றதுக்காகவும் இந்த தொட்டியை இங்க அமைச்சிருக்காங்க. இந்த டிசைன் வேற லெவல்ல இருக்கு. பார்க்க அப்படியே மீன் பார்க்க கியூட்டா இருக்கு. இதுல நம்ம இந்த பாட்டில் எல்லாம் இருக்குல்ல, அது எங்கே கொண்டு வந்து போடலாம். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மூங்கில் கொடை. இந்த மூங்கில் கொடை பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். அப்பவே கட்டியிருந்தாங்க. இப்ப திரும்பவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்க பாருங்க இந்த மூங்கில் கொடையில எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இல்ல படுத்துன்னு இருக்காங்க, இல்ல பேசின்னு இருக்காங்க, இல்ல ஜாலியா படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுன்னு இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. இந்த மூங்கில் கொடையில உட்காந்து இந்த பீச்சை பாக்குற அழகு. அப்படியே இதுல படுத்து சுகமா பாட்டை கேட்டுக்கிட்டு பீச்சை பார்த்தோம்னா வேற லெவல்ல ஃபீல் ஆகுது. அது லாஸ்ட் டைமே நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இனிமே நம்ம வெயில் அடிச்சாலும் வெயில் இல்லைனாலும் டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா நம்ம மெரினா பீச்சுக்கே வரலாங்க தாராளமா. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஆல்ரெடி நம்ம முன்னாடி ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா பார்த்தோம்ல, இது 2வது. இங்க பாருங்க ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா இந்த ஊஞ்சல் பாருங்க, ஒரே டைம்ல கிட்டத்தட்ட 6 பேருக்கிட்ட ஆடலாம் போல, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. இதே மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் கூட்டம் அதிகமாகும். இன்னும் வர வர இப்பதான் வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஸ்கூல் முடிஞ்சு இதுக்கப்புறம் இன்னும் அதிகமா வருவாங்க ஈவினிங் டைம்ல. அடுத்ததா பார்த்தோம்னா இங்க ஒரு கார்டு எப்பவுமே இருப்பாங்க நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக. இவங்க இருந்தாலுமே நிறைய இடத்துல அங்கங்க கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது கூடவே ஸ்பீக்கர்ஸும் இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் மூலமா நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்ததா அப்படியே பீச்சுக்கு வந்து தண்ணி கிட்ட வரலனா எப்படி அப்படின்னு சொல்லி தண்ணி கிட்ட வந்துட்டோம். ஆனா இங்க அடிக்கிற அலை பாருங்க, எப்படி அடிக்குது பாருங்க, எப்படி அடிக்குது பாருங்க. தாறு மாற அடிக்குது. பார்க்க வியூ பார்க்க சூப்பரா இருந்தாலும் ஆனா ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா அடிக்குது அலை. ஒவ்வொரு அலையும் அது பாருங்க எவ்வளவு பெருசா, இந்த சுனாமி வரப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம எங்கேயோ நின்றுட்டு இருக்கோம், ஆனா நம்ம காலுக்கிட்ட வந்து போது பாருங்க தண்ணி. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா அடிக்குது. என்னன்னு தெரியல இன்னைக்கு. ஆனா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த வியூ பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. பார்க்க இப்படி வரும்போது எங்க சுனாமி வந்துட போதும் அப்படின்னு சொல்லி. முன்னாடி எல்லாம் நம்ம மெரினா பீச்சில் எங்க பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கும். ஆனா இப்போ இந்த ப்ளூ ஃபிளாக் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கூட்டமா இருக்கு. மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப காலியா இருக்கு. ஏன்னா இங்க மட்டும்தான் இருக்கிற கூட்டம் ஃபுல்லாவே இங்க தான் இருக்காங்க. இன்னும் ஈவினிங் ஆக ஆக நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம இப்ப நைட்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்கலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு தான் நம்ம கிளம்ப போறோம். பார்க்கலாம் வாங்க.
அப்படியே நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. நான் 7 மணிக்கு இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சே கலர்ஃபுல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் தான் லைட் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த மீன் சிம்பிள் இருக்கிற இந்த தொட்டி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்ஸ் பிளே ஏரியா அங்க லைட் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தியான மேடை, அதாவது மெடிடேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்னு பார்த்தோம்ல. இங்க யாராவது மெடிடேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஈவினிங் ஆனாலுமே யாருமே மெடிடேஷன் பண்ணல. இப்போதைக்கு எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல மெடிடேஷன் பண்றவங்க இங்க வந்தாங்கன்னா பண்ணலாம். இப்போதைக்கு நைட்ல போட்டோ எடுக்கிறதுக்கு இந்த லைட் ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் எல்லாருமே இங்க நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. நான் அந்த மூங்கில் கொடைக்கு மேல எல்லாம் லைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அப்படி லைட் இல்ல. இது வரைக்கும் லைட் எதுவும் அங்க போடல. இந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த லைட் போட்டிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாம் நார்மலா எப்படி பீச் இருக்குமோ அதே போலதான் இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சை நம்ம மெரினால கொண்டு வந்தது வேற லெவல் தான். இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் ஆல்ரெடி நம்ம சென்னையில ஈசிஆர்ல ஒன்னு இருக்கு. இது ரெண்டாவது. இது மட்டும் இல்லாம சென்னையில நிறைய பீச்சஸ்ல இந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சா வரப்போகுது. எல்லாத்தையுமே மாத்த போறாங்க. அப்படி மாத்தினாங்கன்னா நம்ம சென்னை உலக தரத்திற்கு முன்னேறிடும். இனிமே நம்ம கோவாக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம மெரினாவுக்கு வந்தாலே போதுமானதா இருக்கும். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் மொத்தம் 12 இருக்கு. அதுல நம்ம சென்னையிலேயே அதிகமா இருக்கும் போல ஃபியூச்சர்ல. ஆனா வந்ததுன்னா ஒரு பீச்சும் வேற லெவல்ல இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட வந்து. எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மெரினா பீச்சோட இந்த ப்ளூ ஃபிளாக் பீச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சென்னையில வேற என்னென்ன ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் ஏதாவது வந்ததுன்னா அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஆல்ரெடி ஈசிஆர்ல ஒரு ப்ளூ ஃபிளாக் பீச் இருக்குன்னு சொன்னால, அந்த ப்ளூ ஃபிளாக் பீச்சும் நம்ம ஆல்ரெடி போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல. நீங்க யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.